இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சற்று தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கையின் முடிவுகள். வாழ்க்கையிலே நமக்கு எப்படி முடிவுகள் வருகிறது, நாம் எப்படி வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என சற்று தியானிப்போம். உலகத்தில் நாம் வாழும் நாட்களில் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் உண்டாக்கின நோக்கத்தை அறிந்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என கர்த்தர் நினைக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கர்த்தர் புதிய புதிய நாளை தருகிறார். ஒவ்வொரு புதிய நாளிலும் புதிய புதிய கிருபைகளால் நம்மை தாங்கி நடத்துகிறார். எனவே கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்த நாட்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் முயற்சிகள் பலன் தருகின்றனவா? நாம் விரும்புகிற எல்லா காரியங்களிலும் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோமா என சிந்தித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நாம் சந்தோஷம் மகிழ்ச்சியோடு நாம் காணப்படுகிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் வாழ்நாளுக்காக நமக்காக தந்திருக்கும் நாட்களை கர்த்தருக்காக எவ்வாறு பயன்படுத்துகிறோம், நம்முடைய வாழ்க்கையின் முடிவை எவ்வாறு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். கலாத்தியர் 3:3 பார்க்கிறோம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா என பவுல் கேட்கிறார். நாம் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணினோம் என இங்கே வேதம் கூறுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் பெற்ற ரட்சிப்பு பரிசுத்த ஆவியினால் பெற்றிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியினால் நாம் ரட்சிப்பை பெற்றிருந்த காலங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ஆவிக்குள்ளாக தான் இருந்திருக்கும். புதிய நாட்களில் புதிய காலங்களில் அவ்வாறு தான் நாம் இருந்திருப்போம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாம் உலக பிரகாரமாக உலக மனிதர்களை நாம் நோக்கி பார்த்து விடுகிறோம். மாயமான உலகத்திலே மக்களின் மாயையான வார்த்தைகளை நம்பி, ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத அவர்கள் வார்த்தைகளை நம்பி நாம் பின்மாற்றமாக வாழ்ந்து சாத்தானின் பிடியிலே சிக்கிக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏற்படும் இன்னல்கள் அநேகமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சமயத்திலும் நாம் திரும்பி பார்க்கறது இல்லை. நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்ட நம்ம ரட்சிப்பை, கர்த்தரை நாம் திரும்பி பார்த்தால் கர்த்தர் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என கூறுகிறார். ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல என்பதை நாம் இங்கே பார்த்து கொள்ள முடிகிறது. எபேசியர் 2:8 பார்க்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என பார்க்கிறோம். பாருங்கள் எவ்வளவு அருமையாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க சித்தம் கொள்ளும்போது அவர் நம்மில் கிருபையாக இருந்தார் என பார்க்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மிடையே கடந்து வந்து அவருடைய பரிசுத்த ஆவியினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இது கர்த்தருடைய ஈவு என பார்க்கிறோம். எனவே நாம் எக்காலத்திலும் நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடாமல் கர்த்தர் மேலேயே எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்வின் முடிவு பரியந்தம் நாம் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய முடிவு சம்பூர்ணமாகவும் சமாதானமாகவும் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த உலகத்தில் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு பாடுகள் இருக்கத்தான் செய்யும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக, நம்மிலே கர்த்தருடைய மகிமை பெரிதாக வெளிப்படும்படியாக சில பாடுகளை, சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கத்தான் செய்வார். நம்மோடு இருக்கும் சக மனிதர்கள், நம்மை சார்ந்து இருக்கும் நபர்கள் பல நேரங்களில் நமக்கு தீமையான காரியங்களை செய்துவிட்டு நாம் மனமடிவாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சித்தார் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் மேல் நாம் வைத்த விசுவாசத்தை என்றும் விட்டுவிடாமல் அவரையே பின்பற்றி கொள்ளும்போது எந்த பாடுகளாக இருந்தாலும் எந்த சோதனைகளாக இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி முடிவிலே நம்மை மகிமையிலே நிலைநிறுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆதியாகமம் 50:20 பார்க்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்ய
நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று. இந்த சம்பவத்திலே கர்த்தரால் உயர்த்தப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பகைத்து அவரை விற்று போடுகிறார்கள். அப்படிப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எகிப்திலே உயர்த்துகிறார். அவரை உயர்த்தி எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. பாருங்கள், கர்த்தரால் உயர்த்தப்படுவேன் என்று வாக்கு கொடுத்த யோசேப்பு இப்பொழுது எகிப்திலே இருக்கிறார். அவர் சகோதரர்கள் யாவரும் தானியம் கொள்ளும்படி அங்கே போகும்போது அவருக்கு தலை வணங்குகிறார்கள் என பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிற்று, அதிலே மாற்றமே இல்லை என பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு அதை சொல்லுகிறார், தேவன் நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்பது. நாம் கர்த்தரிடம் நாம் ஏறெடுக்கும் முயற்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தரிடம் ஒவ்வொன்றையும் கேட்டு அவ்வாறு செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு காரியம் கர்த்தருக்கு சித்தமில்லை என்றால் அவர் அதை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துவார். அதை நாம் விட்டுவிட்டு கர்த்தருக்கு எது பிரியமோ அதை நாம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து அதன்படியே நம்மை நடத்துவார். அதனுடைய முடிவு நமக்கு சம்பூர்ணமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. சங்கீதம் 73:24 படி உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே கொள்வீர் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது எப்பொழுதும் அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடக்க வேண்டும் என வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பொழுதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பரபரப்பான இந்த உலகத்திலே நாம் எவ்வளோ வேகமாக ஓடினாலும் நம்மால் ஜெயமான வாழ்க்கையை ஓட வேண்டுமென்றால் கர்த்தருக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து கர்த்தரையே நம்முடைய தெய்வமாக கொண்டு நம்முடைய எண்ணங்களை விருப்பங்களை எல்லாம் அவரிடம் சொல்லி அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அவருடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு அவருக்காக நாம் காத்திருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை தந்து நம்மை மகிழ செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. 2 தீமோத்தேயு 4:7 பார்க்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். நமக்கு எதிராக எழும்புபவர்கள் சிங்கத்தை போல கர்ச்சிக்கத்தான் செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எப்படி வாழ்க்கை போராட்டத்தை ஓட வேண்டும் என்று பார்க்க வேண்டும். விசுவாசத்தை காத்து கொண்டு கர்த்தர் கிருபையாய் தந்த ஒவ்வொரு நாட்களிலும் நாம் விசுவாசத்தை காத்து கொண்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடந்து நம்மை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் விசுவாசத்தை காத்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி இந்த வாழ்க்கையிலே ஓட்டத்தை முடித்தோம் என்று சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் முடிக்க முடியும். கர்த்தருடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் நம்ம கூடவே இருந்து நம்முடைய எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் கூடவே இருந்து ஒவ்வொரு காரியங்களிலும் சந்தோஷம் சமாதானம் தந்து வாழ்க்கையின் முடிவை நாம் மகிழ்ச்சியோடு நாம் முடிக்க கிருபை செய்து பரலோகத்தின் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஜெபம். கர்த்தாவே, வாழ்க்கையின் முடிவு என்ற தலைப்பிலே நாங்கள் சற்று தியானித்தோம். உண்மையே அன்றி உண்மையே பற்றி கொண்டு உம்மை விசுவாசித்து உம்முடைய ஆலோசனைக்கு காத்து இருக்கும்போது எங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என நாங்கள் வாசித்தோம். அதன்படியே நாங்கள் உண்மையே பற்றி கொண்டு உண்மையே சார்ந்திருக்க கிருபை செய்து எங்கள் முடிவை சம்பூர்ணமாக மாற்றித்தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை